இதற்கு எளிதாய் ஆர்ப்பட்ட உலகில் ஒரு வார்த்தை சொல்றார். அப்படியா சாமி? எப்படி சாமி நான் எளிதா போய் இறைவனுடைய திருவடியை அடைய முடியும்? அந்த பெருமாளே அடைய முடியலையே. அந்த 30 கோடி தேவர்கள் எல்லாம் தேடுவது கூட மறைந்திருந்தாயே, மனுஷனா பிறந்தா மட்டும் இது போய் அடைய முடியுமா? இந்த கேள்வி நமக்குள் எழப்படுகின்ற பொழுது மணிவாசகர் பட்டியல் கிடையாது, அற்புதமான ஒரு பட்டியலை தயாரிக்கிறார். நீ எப்படி பிறந்த தெரியுமா? உன்னுடைய வரலாறு தெரியுமா? நீ எப்படி பிறந்த தெரியுமா? யாரால் பிறந்த தெரியுமா? ஏதோ தாயும் தந்தையும் புணர்வதால் மட்டுமே கிடைக்கப்பெறவில்லை இந்த பிறப்பு. அப்ப இந்த பிறப்பு எப்படி கிடைக்கப்பட்டிருக்கிறது? அடுத்த வரையிலிருந்து மணிவாசகர் அவர்கள் தொகுப்பாக தருகிறார். யானை முதலா எருப்பு ஈராய ஊனமில்லோரின் உள்பினை இறைவனே, நீ எனக்கு தந்த பிறப்பு, என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் புணர்கின்ற பொழுது, புணர்ந்த பொழுதெல்லாம் கரு என்பது ஒன்று உண்டாகுவதில்லை. இறைவனுடைய கருணை எப்போது கிடைக்கப்பெறுகிறதோ அப்பொழுதுதான் கரு என்பது ஒன்று உண்டாகக்கூடிய தன்மை ஒரு தாய்க்கு கிடைக்கும். யானை முதலா எழுந்தீராய ஊனமில்லோனை உள்வினைப்பது. என் தாயின் தந்தையும் என்னை புணர்கிறார். புணர்ந்த பொழுது என்னை ஈட்டெடுப்பதற்காக அவர்கள் புணரவில்லை. அவர்கள் புணர்ந்த பொழுது இறைவனுடைய கருணை கிடைக்கப் பெற்றது. அதனால் தந்தையுடைய சித்திரமானது தாயுடைய கருவறையிலே போய் சென்று அடைந்தது. தாயும் தந்தையும் புணர்கின்ற கனப்பொழுது சிறிய உருவி கொண்ட எறும்பு முதல் பெரிய உருவி கொண்ட யானை வரை இந்த பிரபஞ்சத்தில் எங்கோ ஏதேனும் ஒரு மூலையில் புணர்ந்து கொண்டே இருக்கிறார். அதன் வயிற்றெல்லாம் தப்பித்து பிழைக்க வைத்து இந்த கருவானது இந்த வயிற்றில் பிறக்கலாம், இந்த தமிழ்நாட்டில் பிறக்கலாம், நீ சைவத்தில் பிறக்கலாம், பிற்காலத்தில் திருவாசகத்தை நீ தொடலாம் என்று பிறக்கின்ற பொழுது என் தந்தையுடைய சித்திரமானது புறப்பட்டு சென்று தாயினுடைய உதிரத்திலே கடக்கின்ற பொழுது சிவமாகப்பட்டது அங்கே வந்து கருவறையிலே அமர்ந்து அந்த கருவறையிலே லட்சக்கணக்கான அணுக்கள் புறப்பட்டு தாயினுடைய கருவறையிலே சேர துடிக்கின்ற பொழுது தாயினுடைய கருவறையில் இருக்கக்கூடிய உதிரமானது லட்சக்கணக்கான கிருமிகள் எடுத்து லட்சக்கணக்கான இந்த அணுக்களை அழிக்க முயல்கின்ற பொழுது ஒரே ஒரு அணு அதை தேர்ந்தெடுத்தான் சிவபெருமான். எங்கே? என் தாயின் கருவறை. என் தாயின் கருவறையில் ஒரு அணுவை தேர்ந்தெடுத்தான் சிவபெருமான். அத்தனை அணுக்களும் அத்தனை கிருமிகளும் இரண்டுக்கும் வயிற்றிலே போர் நடந்து கொண்டிருந்த பொழுது அத்தனை லட்சக்கணக்கான அணுக்களில் இருந்து ஒரு அணுவை தேர்ந்தெடுத்தான் சிவபெருமான். அந்த ஒரு அணுவானது அனுமதி கிடைக்கப்பெற்று நீ போய் தாயுடைய வயிற்றிலே சேர்ப்போ என்று கருவறை நுழைவாயிலில் சிவமே வந்து அமர்ந்து ஒரு கருவை தேர்ந்தெடுத்து அந்த ஒரு கருவானது என் தாயின் வயிற்றிலே உதிரம் கலந்து அந்த உதிரத்திலே கலக்க கொள்ளும் பொழுது உள் தெரியா காலத்திலே உள்புகுந்து குலம் பண்ணி கருத்திருத்தி உள்புக்கு கருணையினால் உள் தெரியா காலத்திலேயே சுத்திரமாக புறப்பட்டு வந்து உதிரத்திலே சேர்க்கின்ற பொழுது அத்தனை லட்சக்கணக்கான அணுக்களில் இருந்து தப்பித்து பிழைக்க வைக்கும் என்னை மனிதனாக இறைவன் உருவெடுப்பதற்கு சம்மதித்தார். அந்த கரு அந்த அணு ஒரு அணுவானது அவன் அங்கேயே கருணை இல்லாமல் போயிருந்தார். இந்த கருவுக்கு இந்த அணுவுக்கு அங்கேயே அவனுடைய அருள் இல்லாமல் போயிருந்தார். இது எங்கோ ஈயோ எருப்போ கொசுவோ செடியோ மலையோ கல்லோ புலியோ செடியோ என்னவோ இது பிறகு எங்கேயோ அடைந்து பிரித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அத்தனை லட்சக்கான இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய இத்தனை அணுக்களிலும் தப்பித்து என்னை மனிதனாக தேர்ந்தெடுத்து அது தமிழனாக பிறக்கலாம் என்று தேர்ந்தெடுத்து சைவத்திலே பிறக்கலாம் என்று என்னை தேர்ந்தெடுத்து என் தாயின் வயிற்றிலே இந்த கருவானது பிற்காலத்தில் திருவாசகத்தை சொல்லும் என்று அவனே அங்கு குறித்து வைத்து அதற்கு ஒரு உருவம் கொடுத்து உறுப்புகளை கொடுத்து அதை பிறக்க வைத்து இன்று உங்கள் முன்னாடி சிவகுமார் என்று திருநாம